Elements of weather and climate. Temperature, rainfall, pressure, humidity and wind are the major elements of weather and climate. Temperature. Temperature is one of the key elements of weather and climate. The earth and its atmosphere get heated from the sun through insolation. The degree of heat present in the air is termed as temperature. Apart from sun rays, the heat in air also depends the atmospheric mass to a small extent. Temperature varies with time due to changes in the level of radiation which reach the Earth's surface. This is due to motions of the Earth and inclination of the Earth's axis. The temperature influences the level of humidity, the process of evaporation, condensation and precipitation. Heat energy from solar radiation is received by the Earth through three mechanisms. They are radiation, conduction and convection. The Earth's atmosphere is heated more by terrestrial radiation than insolation. Temperature varies both horizontally and vertically. Temperature decreases with increasing height is known as lapse rate, which is 6.5 degrees Celsius per 1000 meters in troposphere. நிலை அதாவது வெப்பநிலைன்றது வானிலை மற்றும் காலநிலை அதாவது வெதர் அண்ட் கிளைமேட்டோட ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். புவியும் அதோட வளிமண்டலமும் எர்த்தும் அதோட அட்மாஸ்பியர் ரெண்டுமே இருக்குல்ல, இது வந்து சூரியன்லேருந்து வர்ற வெப்ப கதிர்வீச்சால் தான் வெப்பமடையும் அப்படி தானே, ஏன்னா அதிலேருந்து தான் ஹீட் வருது. ஸோ அதனால தான் ரெண்டுமே ஹீட் ஆகும். இந்த வெப்பநிலை அப்படின்னா என்னென்னா, டெம்பரேச்சர்னால் என்னென்னா காற்றில் எந்த அளவுக்கு அந்த வெப்பத்தோட அளவு இருக்கோ அதை தான் வந்து வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து பூமி இருக்குல்ல, அது சூரியனோட கதிர்வீச்சால் மட்டும் இல்லாமல் வளிமண்டலத்தோட நிறை அதாவது அதோட வெயிட்டையும் பொறுத்து தான் இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம புவியோட அமைப்பு ஒரு ரீசன். ஏன்னா அது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது நம்ம எர்த்து. ஸோ அது வந்து சூரியனை வந்து தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனையும் சுற்றி வரும். ஸோ அதோட சாய்வுத்தன்மை இதெல்லாம் இதுக்கு ஒரு ரீசன். இந்த வெப்பநிலை அப்படின்றது வந்து ஈரப்பதத்தோட அளவு, ஆவியாதல், மழைப்பொழிவு இதெல்லாம் வந்து அதோட பாதிப்பு இருக்கும். இந்த சூரிய கதிர்கள் இருக்கு இல்லையா, அந்த சூரிய கதிர்கள் பூமியை அடையும் போது அது ஒரு 3 வழியில் பூமியை அடையும். அது என்னென்னலாம்னா வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப கடத்தல், வெப்ப சலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. Factors affecting the distribution of temperature: latitude, altitude, nature of land, ocean currents, prevailing winds, slope, shelter and distance from the sea. Natural vegetation and soil are the major factors which affect the distribution of temperature. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அதாவது வெப்ப பரவலை தீர்மானிக்கிற காரணிகள் என்னென்னலாம் பார்க்குறோம். முதல்ல வந்து லாட்டிடியூட் அதாவது அட்ச ரேகைன்னு அர்த்தம். ஆல்டிடியூட்னா உயரம். நேச்சர் ஆஃப் லேண்ட் நிலத்தோட தன்மை எப்படி இருக்குது. ஓஷன் கரண்ட்ஸ்னால் கடல் நீரோட்டம். ப்ரிவைலிங் விண்ட்ஸ்னால் காற்று வீசுகிற இதை சொல்கிறோம். ஸ்லோப்னா சரிவு. ஷெல்டர்னா இருப்பிடம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீனா கடல்ல இருந்து இருக்கிற தூரம். நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னா இயற்கை தாவரங்கள். சாயில்னா மண். இதெல்லாம். Measuring temperature. The temperature of a unit volume of air at a given time is measured in scales like Celsius, Fahrenheit and Kelvin. Meteorologist measures the temperature by the thermometer, Stevenson scale and minimum and maximum thermometer. The energy received by the earth through insolation is lost by outgoing radiation. Atmosphere is mainly heated by outgoing radiation from 2 to 4 pm. So the maximum temperature is recorded between 2 and 4 pm regularly and minimum temperature is recorded around 4 am before sunrise. மெஷரிங் டெம்பரேச்சர் அதாவது இந்த வெப்பநிலையை வந்து எப்படி நம்ம அளவிடுறோன்னா காற்றில் எவ்வளோ ஹீட் இருக்கோ எவ்வளோ வெப்பநிலை இருக்கோ அதை பொறுத்து தான் அளவிடுறோம். இதை வந்து நம்ம செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் அந்த மாதிரி அளவுனால இதை குறிக்கிறோம். சரியா? இது வானிலை ஆய்வாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த டெம்பரேச்சரை அளக்கிறதுக்கு வெப்பமானி, ஸ்டீவன்சன் வெப்பமானி, அதிகபட்சம், குறைந்தபட்சம் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக ஹீட் வந்து எப்போ ஜாஸ்தியாக இருக்கும், டெம்பரேச்சர் எப்போ ஜாஸ்தியாக இருக்கும்னா மத்தியான டைம் 2 to 4 இருக்குல்ல, அப்போ தான் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க.
அதனால் ஒரு நாளில் அதிகபட்ச வெப்பநிலை அப்போது வந்து அது எப்போ பதிவாகுது அப்படின்னா மத்தியானம் இந்த 2 to 4 மணிக்கு. குறைந்தபட்ச வெப்பநிலை அது எப்போ பதிவாகுது அப்படின்னா காலையில் 4 மணிக்கு முன்னாடி சூரிய உதயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இல்லையா, ஸோ அந்த டைமில் தான் குறைந்தபட்ச வெப்பநிலை வந்து பதிவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Mean temperature. The average of maximum and minimum temperatures within 24 hours is called mean daily temperature. Diurnal range of temperature is the difference between the maximum and minimum temperatures of a day. Annual range of temperature is the difference between the highest and lowest mean monthly temperatures of a year. The distribution of temperature is shown by means of isotherms. Isotherms are imaginary lines which connect the same temperatures of different places. மீன் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல 24 மணி நேரத்தில் அங்கே இருக்கிற அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள சராசரியை தான் நம்ம மீன் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். அப்போ அதிகத்துக்கும் குறைந்ததுக்கும் இடையே உள்ள சராசரி மீன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று டியர்னல் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா, அதிகத்துக்கும் குறைந்த வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம டியர்னல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனுவல் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னென்னா, ஒரு வருஷத்தில் எந்த மாதத்தில் வந்து அதிகமான வெப்பநிலையும் குறைந்த வெப்பநிலையும் நிலவுதோ, ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் மீன் டெம்பரேச்சர் நம்ம வந்து ஆனுவல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இந்த வெப்பநிலை பரவல் இருக்கு இல்லையா, அதாவது டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுறோன்னா ஐசோதேர்ம்ஸ் அப்படின்னு. ஐசோதேர்ம்ஸ்னால் சமவெப்ப கோடுகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்தெந்த பிளேஸ்லலாம் வந்து சமமான வெப்பநிலை இருக்கோ அதெல்லாம் வந்து சும்மா இணைச்சி வரைகிற ஒரு இமேஜினரி லைன், ஒரு கற்பனை கோடு தான் இந்த ஐசோதேர்ம்ஸ். Heat zones of the earth. The fact that the earth is spherical in shape results in different parts of the earth getting heated differently based on the heat received from the sun. Earth is divided into 3 heat zones. They are torrid zone, temperate zone, frigid zone. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது வெதரும் கிளைமேட்டும் ஒரு இடத்துக்கும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எர்த் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் கோள வடிவத்தில் இருக்க தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு இந்த வெப்ப மண்டலம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 3ஆக பிரிச்சுருக்காங்க. அது என்னலான்னா, ஃபஸ்ட்டு வந்து டாரிட் ஜோன், அதாவது வெப்ப மண்டலம். செகண்ட் வந்து டெம்பரேட் ஜோன், அது வந்து மித வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது வந்து ஃப்ரிஜிட் ஜோன், அதை குளிர் மண்டலம் இல்லைன்னா உறை பனி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஜோன்ஸையும் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். Torrid zone. It is a region between the Tropic of Cancer and the Tropic of Capricorn. This region receives the direct sun rays and gets the maximum heat from the sun. This zone known as the torrid or the tropical zone. ஃபஸ்ட்டு வந்து டாரிட் ஜோன். இந்த டாரிட் ஜோன்றது ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் இடையில இருக்குது, சரியா? அதனால் இதில் சூரியனோட கதிர்கள் வந்து செங்குத்தாக விழுது, வேர்ட்டிக்கலாக விழுது. ஸோ இந்த பிளேஸ் வந்து இந்த ஜோன் வந்து எப்பயுமே ஹீட்டாக தான் இருக்கும். Temperate zone. The zone lies between the Tropic of Cancer and the Arctic Circle in the northern hemisphere and between the Tropic of Capricorn and the Antarctic Circle in the southern hemisphere. This zone gets the slanting rays of the sun and the angle of the sun rays goes on decreasing towards the poles. Thus, this zone experiences moderate temperature. மேப்பை வச்சு நம்ம ஈஸியாக படிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டெம்பரேட் ஜோன் அப்படின்றது பார்ப்போம். டெம்பரேட் ஜோன்றது ஆர்டிக் சர்க்கிள்க்கும் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் இடையில இருக்குது, எங்கே நார்தர்ன் ஹெமிஸ்பியரில், சரியா? அதே மாதிரி சதர்னில் வந்து டெம்பரேட் ஜோன் அண்டார்டிக் சர்க்கிள்க்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் இடையில இருக்குது. ஸோ இது சாய்வான பகுதியில் தான் இருக்குது. அதனால் இதுக்கு அவ்வளோ தூரம் வந்து சூரிய கதிர்கள் வராது, சாய்வான பகுதியில் இருக்கனால கம்மியாக தான் வரும். இது மித வெப்ப மண்டலம்னு சொல்கிறோம். Frigid zone. The frigid zone lies between the Arctic Circle and the North Pole and between the Antarctic Circle and the South Pole. This region is also known as polar region. Since it receives the extremely low temperature throughout the year, these regions are covered with snow. இப்போ லாஸ்ட் ஒன் ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஆர்டிக் சர்க்கிள்க்கும் நார்த் போலுக்கும் இடையில இருக்குது.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரிஜிட் ஜோன் வந்து அண்டார்டிக் சர்க்கிளுக்கும் சவுத் போலுக்கும் இடையில இருக்கும். அப்படிங்கும்போது இதுக்கு அதிகமாக சன்லைட்டே கிடைக்காது. ஸோ முக்கால்வாசி டைம் வந்து இந்த ஜோனில் எப்பயுமே வந்து பனி அந்த மாதிரி இருக்கிறது தான் இருக்கும். ஸோ இதை பனியிடம் சொல்கிறோம். Highest temperature ever recorded. The highest temperature ever recorded on the earth is 56.7 degrees Celsius. It was recorded on 10th July 1913 at Greenland Ranch of Death Valley, California, USA. Lowest temperature ever recorded. The lowest temperature ever recorded on the earth is 89.2 degrees Celsius. It was recorded on 21 July 1983 at Soviet Wodsk Station in Antarctica. இதுவரைக்கும் பதிவாயிருக்கிற அதிக வெப்பநிலை பார்த்திங்கன்னா 56.7 டிகிரி செல்சியஸ். அது வந்து யூஎஸ்ஏல கலிஃபோர்னியாவில் பதிவாயிருக்கு. குறைந்த வெப்பநிலை -89.2 டிகிரி செல்சியஸ். இது வந்து அண்டார்டிகாவில் ஒரு இடத்துல பதிவாயிருக்கு. ஸோ இதுதான் அதிகம் குறைந்த வெப்பநிலை பதிவு. ரெயின்ஃபால்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அட்மாஸ்ஃபியரில் வளிமண்டலத்தில் இந்த நீராவி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நீர் சுருங்குதல் அப்படின்றது மூலமாக அது ஹெவியாகும், வெயிட் ஆகி அப்போ என்னாகும், புவியீர்ப்பு விசையோட காரணம்னா அது மேலேருந்து கீழே விழ ஆரம்பிக்கும். இதை தான் மழைப்பொழிவுன்னு சொல்கிறோம். இந்த மழைப்பொழிவு தான் வந்து தண்ணி ஆதாரத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மழைப்பொழிவுனால தான் பூமியில் நன்னீரே கிடைக்கிது. சரியா? இந்த மழை நீர் தான் வந்து எல்லா விதமான நீர்நிலைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கிய ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்பநிலைக்கும் மழை பரவலுக்கும் வந்து ஒரு தொடர்பு உண்டு. எப்படி அப்படின்னா, மழைப்பொழிவு வந்து நிலநடுக்கோட்டு பகுதி சொல்கிறோம்ல, ஸோ அந்த இடத்துல வந்து அதிகமாகவும் துருவ பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த துருவ பகுதிகளுக்கு போக போக அந்த மழைப்பொழிவு வந்து குறைவாகவும் இருக்கும். இந்த படத்தில் இருக்கு இல்லையா, இதை நம்ம ரெயின் காஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் வந்து இந்த மழைப்பொழிவு ரெயின்ஃபால் இருக்குல்ல, அதை அளக்கிறதுக்கு இதை தான் வந்து பயன்படுது.